ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துருக்க வந்து 11th தமிழ் செகண்ட் ரிவிஷனுக்கான ஒரு மாடல் கொஷின் பேப்பர். ஸோ தமிழ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் எக்ஸாமு. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் எக்ஸாம் நல்லா எழுதினா தான் அதுக்கப்புறம் வர எக்ஸாம்லாம் உங்களுக்கு வந்து அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாமே நீங்கள் மைட் பி சரியாக எழுதலைன்னா உங்களுக்கு பின்னாடி வர எக்ஸாம்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஸோ அதனாலே உங்களுக்கு சில இடத்துல மார்க் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி எழுதணும், ஸோ அதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து தமிழ் பொறுத்தளவுக்கு ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணி ஸ்டார்டிங்கில் ஒரு 1 மார்க்லாம் 2 மார்க் இதெல்லாம் நல்லா எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் பேப்பரை பெருசாக அவங்க 2 மார்க் 3 மார்க்லாம் பார்க்கவே மாட்டாங்க. அவங்க ஈஸியாக கரெக்ஷன் பண்ணிட்டு கீவேர்ட்ஸ் தான் பார்ப்பாங்க பெருசாக. ஸோ அந்த கீவேர்ட்ஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக கவர் பண்ணி நீங்கள் ப்ரெசன்டேஷன் பக்காவாக கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பெருசாக உங்களை பார்க்கவே மாட்டாங்க உங்கள் பேப்பரை. ஸோ யானை டாக்டரில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. யானை டாக்டர் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி 14th 10th பார்க்குறீங்க. 10th ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இனம் மொழி ஆகியன குறித்து ரசூல் கம்சுதோ அது ரொம்ப முக்கியம். நாவை ஏன் காக்க வேண்டும் அதுவும் முக்கியம். திருக்குறள் வந்து கண்டிப்பாக ஒன்றும். மதினா நகரம் 6 மார்க் ரொம்பவே முக்கியம். ஸோ ஒழுக்கமும் பொறையும் உனைப்போல் யாருக்குண்டோ ஸோ அது ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி பேச்சு மொழி எழுத்து மொழி ரொம்ப முக்கியம். ஸோ பிற்கால சோழர்கள் நான் அவ்வளோ பார்த்ததில்ல. 22லேருந்து 29 நினைக்கிறேன். ஸோ 30 or 29 தெரில, பார்க்கலாம். ஸோ அது ரொம்பவே மார்க் ஸ்கோரிங் ஏரியா, ரொம்பவே முக்கியம். ஸோ அதை விட்டாதீங்க, அது ரொம்பவே ஈஸி. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி 2 சொற்றொடர் ஆக்கலாம். அது ரொம்பவே ஈஸி. அதே மாதிரி உறுப்பு இலக்கணம்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. பகுப்பது உறுப்பு இலக்கணம் புணர்ச்சிலாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் அது வந்து அட்டன் பண்ணாதீங்க. 20 கலைச்சொல்லாக்கம் அதில் வந்து பொருள் தருக கலைச்சொல்லாக்கம் பொருள் தருக வந்து ஐ திங்க் 4th இயரில் இருக்கும்னு நினைக்கிறேன். உவமை எவற்றின் அடிப்படையில் தோன்றும். ஸோ அதை நான் பார்த்ததில் அவ்வளோவா. சலசவாவியல் செங்கையல் பாயும் அதுவும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை. மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனந்தரங்கம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். தாமசிகம் ஐ திங்க் புக்கின்னு நினைக்கிறேன். அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், படித்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வரும். ஸோ சொற்பொருள் பின்வரும் நிலை அணி அது ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி திருக்குறளில் இருக்க அணிலாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அது வந்து நீங்கள் திருக்குறள் நீங்கள் இந்த அணி எதுலேருந்து வரும்னு தெரியாது. ஆனால் திருக்குறளில் இருக்க அணி வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சா. நயங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. நயங்கள் வந்து நீங்கள் தெரியலன்னா தெரியலனா நீங்கள் அந்த 3 அணி போட்டு எது ஒரே மாதிரி இருக்கோ அதை எழுதி வச்சுருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக 3 மார்க் கிடச்சிரும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். அணிலாம் ஈஸி, ரொம்ப மறக்காமல் அணியை இல்லாமல் விட்டுறாதீங்க. அதே மாதிரி 6 மார்க் வந்து நீங்கள் எவ்வளோ தான் எழுதினாலும் உங்களுக்கு 3 மார்க் தான் போட போகிறாங்க. ஸோ 6 மார்க் பெருசாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுட்டு இருக்காதீங்க. அதே மாதிரி பார்க்குறீங்க தமிழாக்கம் தருக. ஸோ தமிழாக்கம் தருகல உங்களுக்கு ஃபஸ்ட் இயரில் அந்த 5 இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 5 நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதை தாண்டி உங்களுக்கு ஃபுல்லாக பேராகிராஃபாக இருக்கும். பப்ளிக்கில் கேட்டால் இந்த 4 கேட்குறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சால் அந்த 4 நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து காது கேட்காதவர்களுக்கு. ஸோ இதை நீங்கள் பெருசாக பார்க்க வேணாம். அதே மாதிரி இன்னொன்று சொல்லணும்னா உங்களுக்கு திருக்குறள் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு 20 திருக்குறள் இருக்கும், அதுலேருந்து ஒன்று வரப்போகுது, அவ்வளோதான். ஸோ அது வந்து அதெல்லாம் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. மார்க் ஸ்கோரிங் ஏரியா நல்லா பார்த்து படிங்க. ஸோ நீங்கள் ஒரு 60-70 எடுக்கணும்னு திருக்குறள் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சுந்தர ராமசாமி முக்கியம். சுற்றுச்சூழல் அது அவ்வளோ முக்கியம் இல்லை. வாடிவாசல் ரொம்பவே முக்கியம். ஸோ மனப்பாடம் நல்லா படிச்சுக்கோங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க.